நீதியோடும் வாழ்பவர். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இச்சமுதாயம் கொடுக்கின்ற பரிசு பிழைக்க தெரியாதவர். இவனால் மட்டும் இச்சமுதாயம் மாறிவிடவா போகிறது? பேசாம இவன் வேலையை பார்க்க வேண்டியதுதானே, இவர் மட்டும் பெரிய யோக்கியராக்கும் என்ற வசைமொழிகள் மட்டுமே. இம்மாதிரியான தடை கற்களையும் தாண்டி தனது லட்சிய பயணத்தை தொடர விளைபவருக்கு ஆதிக்க சக்திகளின் அடிதடிகளும் உயிர் பறிப்பு சம்பவங்களும் அடுக்கடுக்காக பரிசாக கிடைக்கும். இயேசுவின் வாழ்வும் இப்படித்தான். பதவி ஆசையில் தங்களை பதுக்கிக் கொண்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ரோமையர்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு வாழ்ந்தனர். யூத சமுதாயத்தில் தங்களை மட்டுமே உயர்ந்தவர்களாக தூக்கி பிடித்து கொண்டு ஏழை எளியவரின் உழைப்பை உறிஞ்சு குடித்த இவர்களுக்கு இயேசுவின் அணுகுமுறைகள் மரண பயத்தை ஏற்படுத்தின. ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு ஆடம்பரமாக வாழ நினைத்தவர்களுக்கு இயேசுவின் போக்குகள் சரியான சவுக்கடிகளாக மாறின. ஒடுக்கப்பட்ட வறியவர்களோடும் பெண்களோடும் நோயாளிகளோடும் பாவிகளோடும் இயேசு கொண்டிருந்த மேசை உறவு ஆட்சியில் இருந்தோரை ஆட்டி பார்த்தன. இதன் விளைவாக பணமும் பதவியும் ஒன்றாக கரம் சேர்த்து கொண்டு இயேசுவுக்கு அரசியல் சாவினை தந்தன. நாம் நீதியோடு வாழ நினைத்தால் நிச்சயம் சாவு தானாக வந்து நம்மை தழுவிக்கொள்ளும் என்பது உறுதி. குத்தி கிழிக்கப்பட்ட இயேசுவின் உடலில் இருந்து அருவியாய் கொட்டும் இரத்தம் நாம் ஏன் வாழ வேண்டும், யாருக்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்வி கணைகளுக்கு விடை பகர்கின்றன. மண்ணில் விதைகள் விழுந்தால் தானே விருட்சமாக முடியும். கோதுமை மணிகள் மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டுமே பலன் தர இயலும் என்பதை இயேசு தனது புரட்சியான மரணத்தால் நிரூபித்து காட்டினார். அவரின் மரணம் நம்மை மறுமலர்ச்சி அடைய செய்திட அருள் வேண்டுவோம். இன்றைய வழிபாடானது இறைவாக்கு வழிபாடு, திருச்சிலுவை ஆராதனை, திருவிருந்து என்ற 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. இப்போது அருள் பணியாளர் இயேசுவின் மரணத்திற்கு வணக்கம் செலுத்தும் வகையில் தரையில் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். நாமும் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்போம்.
ஆண்டவரே, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உம் அடியார்களுக்கு பாஸ்கா மலை நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்கள் யார் உம்மை கொள்கை பிடிப்பின்றி வாழ்பவர்களால் நிச்சயமாக புரட்சியாளர்களாகவும் அல்லது புதுமையாளர்களாகவும் வாழ முடியாது. உண்மையான லட்சிய வாழ்விற்காக துன்பத்தை ஏற்க விரும்புபவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும். இயேசுவும் நமது பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். நாம் அனைவரும் நிறைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்காக அவரது லட்சியத்தில் தடம் புரளாமல் உறுதியாக இருந்தார். இதனை விளக்கி கூறும் எசாயாவின் வாசகத்திற்கு நமது காதுகளை திறப்போம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறை வசனங்கள் 13, மேலும் அதிகாரம் 53, இறை வசனங்கள் 12 முடிய. இதோ என் ஊழியர் சிறப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் ஆட்சியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலை அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறு அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்பு அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார், நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார், அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அழிந்தோம். நாம் எல்லாரும் நம் வழியில் நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியை போலும், ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தா செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை ஏதும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்ற நீக்கி பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர்
தம் அறிவால் பலரை நேர்மையுள்ளவராக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்து கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாட வேண்டிய சன்னதி தந்தையே உன் கையில் ஒப்படைக்கிறேன். தந்தையே உன் கையில் ஆவியை ஒப்படைக்கிறேன். தந்தையே உன் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உன் கையில் ஆண்டவரே, உம்மிடம் அடைசல கொள்ளுகிறேன். நான் ஒரு நாளும் ஏமாற்றமடையும். உம்முடைய நீதியின்படி என்னை உன் கையில் உன் ஆவியை படைக்கின்றேன். ஆண்டவரே, வார்த்தையில் தாராத இறைவன் நீர் என்னை மீட்டருளே. தந்தை உன் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தை உன் கையில் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் எதிரில் அனைவருடைய பழிச்சொல்லுக்கு நான் ஆளானேன். என் அயலாரின் நகைப்புக்கு எனக்கானேன். எனக்கு அறிமுகமானவர்களில் அச்சத்துக்குரியவன் நானே. வெளியே என்னை காண்கின்றவர்கள் என்னை விட்டு ஓடுகின்றனர். இறந்து போனவன் பேர் உனக்கு மறைவானேன். உறைந்து ஓட மக்களே போனானே. உன் கையில் ஆவியை ஆனால் ஆண்டவரே, நான் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். வேறு என் கருவும் கையில் என் உறவிடமிருந்தும் என்னை துன்புறுத்தாடும் என்னை விடுவித்தாரே. கனிந்தவும் பெருமிதத்தை எனக்கு காட்டியவனும் உன் மரணத்தை காட்டி என்னை ஈடேற்றும். ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களே, மனத்திடம் கொள்ளுங்கள். உங்கள் நெஞ்சம் உறுதி கொள்ளட்டும். தனது பாடுகளால் தான் ஒரு சிறந்த தலைமை குரு என்பதை நிரூபித்து காட்டுகின்றார் நம் தலைவர் இயேசு. தாழ்ச்சியை தனது ஆடையாக அணைத்துக் கொண்டு கீழ்ப்படிதல் உள்ளவராக திகழ்ந்தார். இறைவனின் இரக்க பெருக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் பெற்றுக் கொடுத்து நம்மை நிறைவாழ்வுக்கு சொந்தமாக்கிய நம் ஒப்பற்ற தலைமை குருவாம் இயேசுவின் பாடுகளை விளக்கி கூறும் எபிரேய திருமுகத்திற்கு செவிசாய்த்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 14 முதல் 16 மற்றும் அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7 முதல் 9 வரை.
வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக்கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலிமையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணை துணிவுடன் அணுகி செல்வமாக. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் நம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவர் அனைவரும் என்றென்றும் மீட்பை காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி பாடுகளின் வரலாறை உள்ளடக்கியது. கொஞ்சம் நீளமான வாசகம். ஆகவே வயதானவர்கள், நீண்ட நேரம் நிற்க முடியாதவர்கள் எந்த நேரமும் உட்கார்ந்து கொள்ளலாம். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடியை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகின்ற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவரிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்துவிடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு
தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவர் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான். மக்களுக்காக ஒருவர் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருக்களுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருக்களும் தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்ல பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடருள் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்பொழுது குளிராய் இருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சிலர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோயில்களிலும் தான் எப்பொழுதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியுமே என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் காவலர் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுவாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசி இருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களுள் என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளர் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற் காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்திருந்தால் இவனை நான் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகையில் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உன்னிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அதை இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதபடி என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் எவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம்,
உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டு. யூதரின் அரசனாகி இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற ஆடையும் மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும் சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகை சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவன் தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தலம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கையின் மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்பது பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒளிய ஒளிய, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்பொழுது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவரிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோடு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கத்தா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவை அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தார். அதில் ஆசிரியத்த இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகருக்கு அருகில் இருந்ததால் யூதர்கள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயும், லத்தீன், கிரேக்கும் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்துவிடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசு சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது அங்கு மேலிருந்து கீழ்வரி தையிலை இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டார்கள். என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாய் மரியும், சகோதரியும், குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும், மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாயிருக்கிறது என்றார்.
மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசூப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். எழுவரைப்போம். அந்த பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகாது என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்கள் ஒருவருடைய கால்களை முறித்தார்கள். பின்னர் மற்றவருடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரர்களும் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதில் நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையாகவே கூறுகிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த இளமும் முறிபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவி குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் இயேசு என்பவர் இயேசுவின் உடலை எடுத்துக் கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தார். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக் கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்து நிக்கேதேன் என்பவரும் அவருக்கு அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தன தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூதர்கள் அடக்குமுறைப்படி நறுமண பொருட்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அந்த பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வும். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒரு விதமான இன்பமும் துக்கமும் கலந்த ஒரு கலவையாக நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாள் முழுவதும் நமக்காக நற்கருணையில் காத்து கொண்டிருக்கிற இயேசுவோடு நாம் உடனிருந்தோம். இயேசுவோடு பயணித்தோம். அவர் நமக்கு ஆறுதல் சொன்னார். நாம் அவரோடு இருந்து நம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்தினோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் அந்த பாடுகளை நாம் நீண்ட வாசகமாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசுவின் அந்த ஒரு மரணம், அந்த ஒரு இறப்பு இன்று நம் அனைவருக்கும் ஒரு விதமான சோகத்தை கொடுத்தாலும் கூட இந்த இறப்பின் மூலம்தான் அவருடைய உயிர்ப்பு, அந்த உயிர்ப்பின் மூலம்தான் நமக்கு வாழ்வு என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விளங்குகின்றது. இந்த அடிப்படையில் இயேசுவின் இந்த ஒரு இறப்பு 3 விதமான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இயேசுவின் இறப்பை நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது முதலில் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது அநியாய குற்றச்சாட்டுக்கள். அநியாய குற்றச்சாட்டுக்கள். இயேசுவின் மீது அடுக்கடுக்காக யூதர்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். எந்த விதமான குற்றமும் செய்யாத, தவறு செய்யாத இயேசுவின் மீது தேடி தேடி அவர்கள் குற்றத்தை அடுக்குகின்றார்கள். வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களில் ஒருவரான பேதுருவை பார்த்த ஆண்டவர் இயேசு சொன்னார். அவ்வாறு சீடர்களுக்கு வரி செலுத்துவது முறை என்று சொல்லிக் கொடுத்த இயேசு சீடர் அதையும் மீறி அவர் மீது என்ன குற்றச்சாட்டு சாட்டுகிறார்கள்?
இவர் சீசருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உண்மையிலேயே இறை மகன்தான். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இவர் தன்னையே கடவுளாக்கி கொண்டார் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அடுக்கடுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மீது சுமத்துகின்றார்கள். ஆக நல்லதை பெற்றவர்கள், நல்லதை இயேசுவிடமிருந்து கேட்டவர்கள், இயேசுவோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று யோசித்தவர்கள் இப்போது இயேசுவின் மீது அநியாய குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். இந்த உலகத்தில் தேடி தேடி குற்றத்தை கண்டுபிடித்து அதை சுமத்துகின்ற அந்த ஒரு கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் இந்த மரண நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவதாக, இயேசுடைய இந்த மரணத்திலே நாம் பார்ப்பது அநியாயமான ஒரு தீர்ப்பு. எந்த ஒரு நீதிமன்றமே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வழங்கியதில்லை. பிலாத்து என்ன சொல்கின்றான்? இவரிடத்தில் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று சொல்கின்றான். இவன் நீதிமானாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை குற்றச்சாட்டுகளும் ஜோடிக்கப்பட்ட ஒன்று. அநியாயமாக நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. இவர் நல்லவர்தான், உத்தமர்தான் என்று எனக்கு தெரிகிறது. இருந்தாலும் கூட இவர் மீது நீங்கள் அநியாயமாக குற்றம் சாட்டுகிறீர்கள். இவர் மீது நான் எந்த குற்றமும் பார்க்கவில்லை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அப்படி என்று சொன்னால் நீ சீசருடைய நண்பராக இருக்க முடியாது. பாருங்கள், தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, சீசருடைய நண்பராக இருக்க வேண்டும் என்பதற்காக, தவறு என்று தெரிந்தும் கூட, அநியாயமாக தீர்ப்பு வழங்கப் போகிறேன் என்று தெரிந்தும் கூட அவன் தைரியமாக குற்றமற்றவரை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளிக்கின்றான். அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொடிய தண்டனையாக இருக்கிறது. மிகப்பெரிய குற்றவாளிகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தண்டனையான சிலுவை மரணம் அவருக்கு தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. ஆக குற்றமற்றவர் என்று தெரிந்தும் அதை வெளிப்படையாக சொல்லி அவருக்கு ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்து அநியாயமான ஒரு தண்டனையை கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மூன்றாவதாக, அநியாய கொலை. இயேசு இறந்தார் என்று சொன்னால் அது சாதாரண ஒன்றாக அமைந்துவிடும். ஆனால் அவர் சாகரிக்கப்பட்டார். இயேசு சாகவில்லை, மாறாக சாகரிக்கப்பட்டார். அநியாயமாக சாகரிக்கப்பட்டார். யூதர்களால் சாகரிக்கப்பட்டார். அதிலும் எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய பாவத்திற்காக, மற்றவர்கள் செய்த பாவத்திற்காக, மற்றவர்கள் செய்த குற்றத்திற்காக இயேசு சாகரிக்கப்படுகின்றார். எனவே இவருடைய மரணத்தில், இயேசுடைய மரணத்தில் நாம் அநியாய கொலையை பார்க்கின்றோம். அங்கே ஒரு கொலை, மிகப்பெரிய ஒரு கொலை அரங்கேறி இருக்கிறது. அவர் செய்த தவறுகளுக்காக அவருக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை, மாறாக அவருக்கு தண்டனை என்கின்ற பெயரில் அவருக்கு அநியாயமாக அவரை கொலை செய்வதற்கான ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்கின்றார்கள். எனவேதான் அவர் ஒரு கிழிந்த காகிதம் போல, இரத்தக்கரை படிந்த ஒரு காகிதம் போல அங்கே 3 ஆணிகளுக்கு இடையே அவர் தொங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நிர்வாணமாக போவோரும் வருவோரும் பார்க்கின்ற விதத்தில் அவமானத்தில் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவை நாம் சிலுவையிலே பார்க்கின்றோம். ஆனால் அந்த சிலுவை மரணத்திலும் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்கின்றார். பாருங்கள், தன்னை கொன்றவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்றார்கள். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த ஒரு வேதனையிலும், அநியாயமாக தன்னை கொன்று விட்டார்கள் என்று தெரிந்த போதிலும் கூட அவர்களை அவர் மன்னிக்கின்றார். தந்தையை மன்னிக்க அவர் வேண்டுகின்றார். அது மட்டுமல்ல, நம்மை தன்னந்தனியாக நெருக்கடிகளாக விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி சிலுவை அடியில் இருந்த தன்னுடைய அன்பு சீடரையும் அன்பு தாயையும் பார்த்து, அம்மா இதோ உன் மகன், தன்னுடைய சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி அந்த நேரத்திலும் கூட, அந்த வேதனையிலும் கூட நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு உறவை இட்டு செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இவ்வாறு இயேசுவின் அன்பின் உச்சக்கட்டத்தை அவருடைய சாவிலே நாம் பார்க்கின்றோம். அவர் அநியாயமாக சாகரிக்கப்பட்டாலும் கூட அந்த சிலுவை சாவிலிருந்து, அந்த சிலுவை மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு அற்புதமான விதத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, தந்தையுடைய விருப்பம் என்னவோ அதை சரியாக நிறைவேற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று இந்த ஒரு நாள் நமக்கு நினைவுபடுத்துவது, எப்பொழுதெல்லாம் நாம் அநியாயமாக பிறர் மீது குற்றம் சுமத்துகின்றோமோ,
செய்யாத ஒன்றை அவர்கள் செய்ததாக சொல்லி நாம் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றோமோ, இயேசுவின் மீது நாம் குற்றம் சுமத்துகின்றோம். அந்த பரிசேயர்கள் யூதர்கள் கூட்டத்தில் நாமும் இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்கள் தவறு செய்யாத போதிலும் கூட அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறோமோ, அவர்கள் எந்த குற்றமும் செய்யாத போதிலும் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறோமோ, அப்பொழுது அந்த பிலாத்துவை போன்று நாமும் இயேசுவுக்கு தண்டனையை கொடுக்கிறோம். மூன்றாவதாக, எப்பொழுதெல்லாம் பிறருடைய பெயரை கெடுக்கிறோமோ, பிறருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றோமோ, இந்த சமூகத்தில் ஒருவனை தலைகுனிய வைக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை சாகடிக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய இந்த இறப்பு நம் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒன்றாக இருந்தாலும் கூட, இந்த இறப்பு நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறது. இந்த இறப்பு நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. இந்த கல்வாரி பலியின் வழியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆக இயேசுவினுடைய இந்த ஒரு மரணம் நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அவரோடு நாம் எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய மரணத்தின் வழியாக நாம் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு இயேசுவோடு நாம் முந்தித்திருப்போம். அதன் மூலம் இயேசுவின் அருளால் நிரப்பப்படுவோம். ஆமென். இன்றைய வழிபாட்டில் இரண்டாவது பகுதியாக பொது மன்றாட்டுகள் என்ற பகுதி இணைக்கப்பட்டுள்ளது. இயேசு சிலுவையில் தொங்கிய அந்த வேளையில் ஒரு மனிதன் ஜெபம் செய்தான், அது உடனே கேட்கப்பட்டது. எனவே அதன் அடிப்படையில் இந்த நேரத்தில் நாம் சிலுவையில் தொங்குகின்ற அந்த இயேசுவிடம் திருச்சபை சில கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றது. நாமும் நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய எண்ணங்களை இறைவன் நமக்கு தர வேண்டிய பெரும் கொடைக்காக இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனின் புனித திரு அவைக்காக மன்றாடுவோம். நம் இறைவனாகி ஆண்டவர் திருச்சபைக்கு அமைதியும் முற்றமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டும் என்று நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்க்கை நடத்திட எல்லாம் வல்ல இறைவனாகிய கடவுளை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவர் முழங்கால் படியிடுவோம். அனைவரும் எழுதி நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீர். உமது இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தந்தைக்காக நாம் திருத்தந்தை லியோவுக்காக மன்றாடுவோம். தலைமை ஆயின் நிலைக்கு அனைவரையும் தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகிய ஆண்டவர் அவ்வகை எவ்வகை தீயும் என்று அவரை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபை வளம் பெற செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம்.
எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்தவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருச்சபையில் பல்வேறு நிலையில் உள்ளவர்களுக்காக, நம் ஆயர் ஸ்டீபனுக்காகவும், திருச்சபையில் உள்ள எல்லா ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்களுக்காகவும், விசுவாசிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். முழந்தாள் படியிடுவோம். எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஆவியானவரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருப்பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருட்கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக, கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நாம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகி ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டு அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருச்சபையின் கூட்டத்தில் சேர்க்க காத்திருட வேண்டும் என மன்றாடுவோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உன் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவே இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காக, கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் போய் ஆவியின் ஒளியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என மன்றாடுவோமாக. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உன் திருமுன் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறையுண்மை மென்மேலும் புரிந்து கொள்வதில் ஆர்வம் கொள்ளவும் உமது அன்பை உலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளால் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு நன்றியில் வாழ்ந்து உண்மை கடவுளை கண்டறியுமாறு மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியும். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உண்மையை விரும்பி தேடவும் உண்மை கண்டடைவால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தூய்மை விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவில் அவர்கள் அனைவரும் உமது பரிவிறக்கத்தின் அறிவுரைகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களின் சான்றுகளையும் கண்டு உணர்வார்களாக. இவ்வாறு உண்மையை தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடுகளை ஆளுவோருக்காக, நாடுகளை ஆளும் அனைவருக்காக மன்றாடுகிறோம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதி, உரிமை வாழ்வு பெறுகிறது. நம் இறைவனாகி ஆண்டவர் திருவிழப்படி இவர்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்திட வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடும். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உன் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலை பெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். துன்புறுவோருக்காக, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் உடையவும், சிறைகள் திருத்தப்பட்டு தலைகளை தகர்க்கப்படவும், வழிபோக்க பாதுகாப்பு பெறவும், பயணம் செய்ய நலமாக வீடு திரும்பவும், நோயுற்று நலம் பெறவும், இறக்கின்றவர் மீட்பு நிறைவு பெறவும் மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடும். அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளையிலும் உம்மை கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உமது திருமுன் வருவனவாக. இவ்வாறு தங்கள் தேவைகளில் நீர் இறக்கத்துடன் துணை புரிவதைக் கண்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாட்டினுடைய மிக முக்கியமான பகுதி திருச்சிலுவை ஆராதனை. ஆண்டவர் இயேசு சிலுவையில் நமக்காக தொங்கினார், மரித்தார் என்பதை நினைவுகின்ற விதத்திலும், அவருடைய பாடுகளோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்ற விதத்திலும்
நாம் இந்த பகுதியில் பக்தியுடன் நாம் பங்கெடுப்போம். இந்த சிந்தனைகள் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக மரித்திருக்கிறார் என்கிற உணர்வோடு இந்த வழிபாட்டில் நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம். குருபானியர் 3 முறை திருச்சிலுவை மரம் மீது இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம் என்று சொல்கின்ற பொழுது நாம் அனைவரும் அவரை அவரை ஆராதிப்போம் என்று சொல்லி நாம் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். எனவே 3 முறை இந்த உண்மையில் நடைபெறும். எனவே அனைவரும் பக்தியுடன் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் முழந்தால் இருப்போம். ஹலோ திருச்சிலுவை மரமீதோ இதிலே நான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமீது இதிலே நான் தொங்கியது உலகத்தின் மீட்பு.
சிலுவை பாரமுறை இதிலே நான் தொங்கியது உலகத்தின் நேரம்.
நானே உன்னை என்னை கண்ணத்தில் அடித்த கசையாய் வரைத்தாயே எனது சரணமே நான் செய்தே சொல்
Thank you.
விரைவு சிலம்புகளிலே இன்றைய வழிபாட்டினுடைய அடுத்த பகுதியான நற்கருணை வழிபாடு. இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம். திருச்சிலுவையை நாம் முத்தம் செய்திருக்கின்றோம். இந்த திருச்சிலுவையின் வழியாக நமக்கு கிடைத்த அற்புதமான பொக்கிஷம் ஆண்டவர் இயேசுவின் திருவுடல். இந்த திருவுடல் நாம் அனைவரும் உணவாக அருந்துகின்றோம் என்கின்ற ஒரு உணர்வோடு இந்த பகுதிக்குள் நாம் கடந்து செல்வோம். எனவே நேற்றைய தினம் நாம் வசீகரம் செய்யப்பட்ட அந்த நற்கருணையை நாம் இன்றைய நாளில் நாம் உட்கொள்ள இருக்கிறோம். எனவே பக்தியுடன் இந்த வழிபாட்டில் நாம் அனைவரும் பங்கெடுப்போம். இப்பொழுது நற்கருணை ஆண்டவரான நற்கருணை பீடத்திலிருந்து இப்பொழுது எடுத்து வரப்பட்டு வழிபாடு தொடரும். அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்கள் இறைவனுடைய பெரும் கொடைகளாக நமக்கு கிடைக்க வேண்டுமென நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். உன்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விடாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேட்டராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த இறைவனின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர்.
இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றிலிருந்து ஆண்டவருடைய உயிர்ப்பு வரை திருச்சிலுவைக்கு நாம் நற்கருணைக்கு கொடுக்கக்கூடிய அதே மரியாதையும் ஆராதனையும் கொடுக்கலாம் என்று சொல்லி திருச்சபை நமக்கு வலியுறுத்துகின்றது. எனவே இன்றிலிருந்து நாளை உயிர்ப்பு பெருவிழா வரைக்கும் திருச்சிலுவைக்கு நாம் நற்கருணைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வழிபாடு முடிந்தவுடன் அனைவரும் மௌனமாக நாம் வீட்டிற்கு கலைந்து செல்வோம். பராக்குகளையும் வீண் பேச்சுகளையும் தவிர்ப்போம். ஆண்டவர் இயேசுவுக்குள் நாம் ஒன்றித்திருக்கிறோம் என்கின்ற உணர்வோடு, ஆண்டவரோடு நாம் எப்பொழுதும் பயணிப்போம் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த இல்லங்களுக்கு செல்வோம். மீண்டுமாய் 6:30 மணிக்கு நாம் சிலுவை பாதையை ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய சப்பர பவனி வருகின்ற தெருக்களின் வழியாக நாம் இந்த சிலுவை பாதையை ஜெபிக்க இருக்கிறோம். எனவே அனைவரும் இந்த சிலுவை பாதையில் கலந்து கொண்டு சிலுவை ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை இரவு 11:15 மணிக்கு உயிர்ப்பு பெருவிழா சடங்குகள் ஆரம்பமாகும். இறுதி ஜெபத்திற்கு அனைவரும் எழுந்து நிற்போம். இன்று இறுதி ஆசீர் வழங்கப்படுவதில்லை. சிறப்பு ஜெபத்தோடு இன்றைய வழிபாடு நிறைவுக்கு வரும். எனவே அமைந்த மனதோடு அனைவரும் வழிபாட்டில் இருந்து கலந்து செல்வோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீர் ஆற்றிய மீட்பு செயல் எங்களில் நுழைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு இம்மறைபொருளில் நாங்கள் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுதலுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆசிருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள மக்கள் இவர்கள் மீது உமது ஆசையை நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகிறோம். இவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, இவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.